இயற்கையை பற்றி பாடுவாங்க, அந்த மண் சார்ந்த பழங்கதைகளை பாடுவாங்க, அங்கே ஆண்ட மன்னர்களோட வீர தீரங்களை பாடுவாங்க. ஆனால் பாடல் பாடுகிற மொழியையே போற்றி புகழ்ந்து பாடுகிற ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி மட்டும்தான். எப்படி சொல்லலாம்னா, தமிழை பாடாத புலவன் இல்லை, தமிழை பாடாதவன் புலவனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட எல்லா புலவர்களும் கவிஞர்களும் தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிடித்தமான பாடல் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் தமிழுக்கும் அமுதென்று பெயர். வரிக்கு வரி தமிழோட இளமையையும் வளமையையும் செழுமையையும் போற்றுகிற அந்த பாடல் இப்போ நம்ம தமிழோசையோட பாணியில கேட்கலாமா? தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்ததே. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்ததே. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். அப்படி ஒரு பெண்பார் புலவர் பொன்முடியார் எழுதின பாடலோட விளக்கம் என்ன? ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே. இந்த பாடலை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. மகனை பெற்று வளர்த்து விடுதல் என்னுடைய தலையாய கடமை. அவனை கல்வியும் நற்பண்புகளும் நிறைய பெற்ற சான்றோனாக ஆக்குவது அவனது தந்தையின் கடமை. அவனுக்கு போருக்கு கூறிய வாளை வடித்து கொடுப்பது கொல்லனின் கடமை. அது போர் சமூகம் இல்லையா? அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிப்பது ஆட்சியாளர்களின் கடமை. ஒளிரும் வாள் கொண்டு போர் செய்து பகைவர்களை கொண்டு வெற்றியோடு திரும்புவது அந்த இளைஞனின் கடமை அப்படின்னு பொன்முடியார் அந்த பாடலை முடிக்கிறார். இப்ப இந்த பாடல் இசையோட.
அடுத்து வீரத்தை பத்தின இன்னொரு புறநானூற்று பாடல். ஒரு மன்னன் ஒரு நாட்டு மேல படையெடுத்து போறான்னா அவன் எதை எண்ணி போவான்? ஒண்ணு தான் அவனை விட வலிமையானவன், இல்ல அவன் தன்னை விட வலிமை குறைந்தவன், அவனை எளிதா வென்றிடலாம் தானே. அப்படி தன் நாட்டு மக்கள் மேல படையெடுத்து வர மன்னனை பார்த்து சினங்கொண்டு சோழன் நலங்கிள்ளி பாடுறதுதான் இந்த பாடல். பாடலை பாடுறதுக்கு முன்னாடி சோழன் நலங்கிள்ளியோட மனநிலைமை எப்படி இருக்கும்? என்னுடைய நாடு வேண்டும் என்று என் காலில் விழுந்து கேட்டால் என் நாட்டையும் தருவேன், ஏன் என் உயிரையும் தருவேன். ஆனால் என்னையும் என் ஆற்றலையும் மதிக்காமல் போருக்கு துணிந்த அந்த மடையன் தூங்கும் புலிமேல் கால் தடுக்கிய குருடன் போல தப்பிச் செல்வது கடினம். வலிமையான மூங்கிலை தின்பதற்கு வந்த யானையின் காலில் குத்திய நீண்ட முள் போல அவனை துன்புறுத்தி போரிட்டு நசுக்குவேன். அப்படி செய்யாவிட்டால் நெஞ்சில் காதலே இல்லாமல் ஒப்புக்கு தழுவும் விலைமகளில் என்னை தழுவ என் மாலை வாடட்டும் என்று சூளுரைக்கிறான். ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு வந்தவன். ஏன்னா அவன் ஒருத்தனுக்கு ஒரு அணா கொடுத்து யாரும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. இவன் ஒரு முறை ஒரு சூழ்ச்சி என்ன பண்ணுறான், இந்த ஊரே தன்னை பற்றி வேந்து பேசணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறான். 4 கோடி பாடல் எழுதிட்டு வர புலவருக்கு 1000 பொற்காசுகள்னு அறிவிக்கிறான். ஊரே வாயை பொழக்குது. ஏழை புலவர்கள்லாம் வாயை பொழந்து ஆசையோடு நிற்கிறாங்க. அப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்பா 1000 பொற்காசா, அது சரி, ஆனால் 4 கோடி பாடல் எழுதக்கூடிய புலமைங்க நம்மகிட்ட யார்கிட்ட இருக்கு? அப்படியே முடிஞ்சாலும் அது எழுதி முடிக்க அந்த வாழ்நாள் போதாதே அப்படின்னு திகைக்கிறாங்க. இப்படி இருக்கிற தருணத்தில் அந்த ஊர் பக்கம் நம்ம கிளவி வருது. யாரு? அவ்வை கிளவி வருது. அதுக்கிட்ட போய் எல்லாம் சொல்கிறாங்க. இதை சொன்னோடனே, அப்படியா, அவங்ககிட்ட போய் அந்த 4 கோடி பாடலையும் நானே பாடுறேன்னு சொல்லு. தகவல் அவனுக்கு போனோன்னே இப்போ கலக்கம் அவனுக்கு. இந்த கிளவி யார் இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தா? அப்போ அவனுக்கு இந்த கிளவியே இன்றைக்கே நாளைக்கோன்னு இருக்குது. அப்படி 4 கோடி பாடல் எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பரவாயில்ல, வர சொல்லுன்னு ஒரு துணிச்சல்ல வர சொல்லிடுறான். தமிழ் அவை ஒரு நாள் கூடுகிறது. அவ்வையும் வந்து விடுகிறாள். அவையே அமைதியாக இருக்கிறது. பாடும் தருணம். அவையில் அப்படி ஒரு ஆர்வம், அதனால அமைதி. அந்த 4 கோடி பாட்டு என்னதான் இருக்கும், எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கும் பொழுது அவ்வை எழுந்து நிற்கிறாள். பாடியும் முடித்து விடுகிறாள். பாடி முடிச்சோடனே இந்த வள்ளலிருந்து கத்துறான், கதறான். ஐயோ, இது 4 கோடி பாடலே இல்லை இல்லை இல்லைன்னு. அப்போ தமிழ் அவையை விவாதிக்கிறது. அங்கே இருந்த பேரறிஞர்களும் அரசரும் மக்களும் இது 4 கோடி பாடல் தானேன்னு எல்லாரும் சொல்ல வேற வழி இல்லாமல் அன்னைக்கு அந்த 1000 பொற்காசுகள் கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு ஓடினவன் தான் அந்த வள்ளல். இது ஒரு புறம். இப்போ அந்த 4 கோடி பாடலை பாட எழுந்து அவ்வை நிற்கும் பொழுது அந்த அவையில் ஒரு அமைதி இருந்ததே, ஒரு ஆர்வம் இருந்தது இல்லை. இப்போ அந்த ஆர்வம் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு அது என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ 4 நிமிடங்களில் அந்த 4 கோடி பாடலை நீங்கள் கேட்க போகிறீர்கள். என்னமோ விளங்குற மாதிரி இருக்கு. எங்க இன்னொரு முறை சொல்லுங்க. மதியதன் முற்றம் மதித்தொரு கால் சென்று
கதவர் விட்டு வாசலை மிதிக்காமல் இருப்பது கோடி பெறும். அதானே? இப்போ அடுத்தது சொல்லுங்க. உன்னீர் உன்னீர் என்று உபசரியாட்டம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். தயவு கூர்ந்து இன்னொரு முறை. உன்னீர் உன்னீர் என்று சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று உபசரியாட்டம் மனையில் நம்மை உபசரிக்காதவர் வீட்டில் உண்ணாமை கோடி பெறும். உண்ணாமல் இருப்பது கோடி பெறும். என்ன சரியா? ஆனா நம்ம கேள்வி கொஞ்சம் ரோசக்காரியா தான்ப்பா இருக்கு. கோடி கொடுப்பினும் குடி பிறந்தாத்தம் உடனே குடுதலை கோடி பெறும். கோட்டி கொட்டு தாச்சும் நல்லவங்களோட மட்டும் நட்பு வச்ச கோடி பெறும். கோடி கொடுப்பினும் குடி பிறந்தாத்தம் உடனே குடுதலை கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். எத்தனை கோடி தந்தாலும் வார்த்தை மாற நாக்கு அது கோடி பெறும் கோடி பெறும். மிதியாமை உண்ணாமை கூடுதல் கோடாமை. செக் செக் 4 கோடி எல்லாருக்கும் கிடைச்சதா? மிதியாமை, உண்ணாமை, கூடுதல், கோடாமை. மிதியாமைன்னா மதிக்காதவன் வீட்டு வாசலில் மிதிக்காதன்னு சொல்லி வளர்த்த சமூகம். அழைக்காதவன் வீட்டில் கையை நினைக்காதன்னு சொன்னது. அப்படி இருந்தால் இதுக்கு 1 கோடிக்கு சமானமா, அது 1 கோடிக்கு சமானமா? அப்போ என்ன சொல்லியிருக்கணும் இந்த கிழவி 3வது வெண்பால? தவறானவங்க கூட சேராமல் இருந்தால் 1 கோடிக்கு சமானம்னாலும் சொல்லியிருக்கணும். அதனால உனக்கு பயன் இல்லை, நல்லவங்க கூட சேர்ந்தாதான் 1 கோடிக்கு சமானம்னு சொல்லுது. கூடுதலே கோடி பெறும். 4வது கோடாமை, நாக்கு கோணாமை. நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு ஒரு நாக்கு ஒரு சொல்லுன்னுவோம். இப்போ 4 கோடி. இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், மொழி இருக்கட்டும், எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த கிழவி ஹிப்ஹாப்பில் பாட்டு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அதில் என்ன நீங்கள் விளங்கிக்கணும், இதுவரை நகைச்சுவை மட்டுமல்ல, இவ்வளவு காலம் தாண்டி இப்படி ஒரு தலைமுறையில் இப்படி ஒரு புது இசை வரும், எதுக்குள்ள வேணாலும் ஒட்டுதுன்னா அப்போ அந்த எவ்வளவு இலக்கண வரைமுறைகளோட அளவா எழுதுனதா இருக்கும். எந்த தாளத்திலையும் எந்த ராகத்திலையும் உட்காருது இல்லையா? அடுத்து நம்ம கேட்க போறது கலித்தொகையிலேருந்து ஒரு பாடல். 8 தொகை நூல்களில் சொல்லும்போது கற்றறிந்தார் ஏத்தும் களின்னு சொல்றாங்க. அவ்வளவு செறிவுள்ள கருத்துக்களை உடையது இந்த நூல். இந்த புலவர் நல்லந்துவனார் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 9 பண்பு நலன்களை இந்த பாடலை சொல்றாரு. என்ன அந்த 9? 1, ஆற்றுதல், இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. 2, போற்றுதல், கூட இருக்கிறவங்களோட பிரியாம கடைசி வரைக்கும் இருக்கிறது. 3வது பண்பு, ஊருடன் ஒத்து வாழுதல். 4, அன்பு, கூட இருக்கிறவங்க மேல சினம் கொள்ளாம இருக்கிறது. 5, அறிவு, அறிவில்லாதவர்கள் சொல்வதை பொருட்படுத்தாது இருக்கிறது. 6வது செறிவு, சொன்ன சொல் மாறாம இருக்கிறது, நாக்கோடாமை, அதுதான் செறிவு. 7, நிறை, ரகசியம் காப்பது. 8, முறை, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தனே தப்பு செஞ்சிருந்தா அவனுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பது. 9, பொறை, உங்களுக்கு வேண்டப்படாத ஒருத்தவங்க உங்களை திட்டியிருந்தா அதை பொருட்படுத்தாது பொறுமை காப்பது. இந்த 9 பண்பு நலன்களையும் பாடல்ல கேட்கலாம் வாங்க. போற்றுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை அன்பெனப்படுவது. பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது. தன் கிளை செராமை. ஆற்றுதல் என்பது ஒன்றளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை பண்பெனப்படுவது. அன்பெனப்படுவது தன்
நம்ம சங்க காலத்தில் தமிழ் சமூகத்தில் திருமணங்களை 2 வகையாக சொன்னாங்க. கற்பு திருமணம், களவு திருமணம். கற்பு திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுவது, களவு திருமணம் பெற்றோரின் அல்லது ஊரின் விருப்பத்திற்கு எதிராக போய் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாட்டு கற்பு திருமணத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும்னு வரிகள்லேருந்து நம்ம விளங்கிக்கிறோம். நீங்கள் கூட அதை தீர்மானிக்கலாம். பள்ளியில் கல்லூரியில் எல்லாரும் படித்த ஒரு 5 வரி பாடல் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல் 2 சொற்களை நான் சொன்ன உடனே சொல்லிடுங்க. சரி, இப்படி சொல்லுவோம். குறுந்தொகை பாடல். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர். சரி, இப்போ இது என்ன பின்னணி இப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு கற்பனை சூழல் சொல்கிறேன். அதை அப்படியே மனசில் காட்சியாக்கிக்கங்க. திருமணம் முடிந்து இது முதல் இரவு. அவனுக்காக அவள் காத்திருக்கிறாள், அல்லது அவனுக்காக அவன் காத்திருக்கிறான்னு கூட வைத்துக்கொள்வோம். உள்ளே வருகிறவன் வந்து பார்த்தா அவள் தலை குனிந்து அமர்ந்திருக்கிறாள். அவளை முகத்தை தூக்கி பார்க்கும் பொழுது கண்கள் ஓரத்தில் கண்ணீர். அடடா, என்ன இது இந்த வேளையில் இப்படி? ஆனால் இவன் உடனே அவள் கண்களையும் கண்ணீரையும் பார்த்தவுடன் ஒன்றை புரிந்து கொள்கிறான். அப்போ அவள் மனதில் ஓடுகிறது என்னவாக இருக்கும்? இவன் யாரோ, எப்படிப்பட்டவனோ, நல்லவனோ கெட்டவனோ, என்னை விரும்பி மணந்தானோ அல்லது பெற்றோரின் விருப்பத்திற்காக மணந்தானோ, இறுதி வரை என்னுடன் இருப்பானோ? இதை அவன் உணர்ந்து கொள்கிறான். அவளுக்கு அவன் விடையாக சொல்வதுதான் இந்த பாடல். என் தாயும் உன் தாயும் யார் யாரோ, என் தந்தையும் உன் தந்தையும் உறவினர்களா என்ன? நீயும் நானும் எப்படி ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்களாகினோம்? எங்கோ பெய்கிற வான்மழை எங்கோ இருக்கிற செம்மண்ணில் விழுந்து பிரிக்க முடியாத செந்நீராவதைப் போல நம்முடைய அன்பான நெஞ்சங்கள் கலந்துவிட்டன. இனி நம்மை யாராலும் பிரிக்க இயலாது என்கிறது இந்த செம்புல பெயர் நீரார் பாடல். யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர். யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தா கலந்தனவே. அன்புடை நெஞ்சம் தா கலந்தனவே. உலக கால்பந்தாட்ட போட்டியெல்லாம் நடக்கும்ல, பொதுவாக நம்ம அதை பார்க்குற ஆள்லன்னா கூட 4 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற அந்த உலக கால்பந்தாட்ட போட்டியை கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்துருவோம். அப்போ அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. 2 நாடுகள் உள்ள விளையாட போகும்பொழுது முதல்ல அந்த நாட்டு பாடகம் அந்த தேசிய கீதத்தை ஒலிப்பார்கள். விளையாட்டு முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா வெல்கிற அணி அந்த அரங்கத்தை திடலை சுற்றி ஓடி வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய ஆதரவாளர்கள் இவர்களுடைய சீருடையிலே இருப்பார்கள். இவர்களும் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவாங்க. விளையாட்டு வீரர்களுக்கும் தெரியும், அந்த நாட்டு பொதுமக்களுக்கும் தெரியும். எப்படி இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியுற அந்த ஒரே பாட்டை பாடுவாங்க. நம்ம நாடு மாதிரி அந்த திரைப்பட பாடல்லாம் அங்கே கிடையாது. அவங்க பாடுறது பாப் பாடல்கள் கூட கிடையாது. ஆனால் அவங்களுடைய மண்ணை பற்றிய, இனத்தை பற்றிய, வீரத்தை பற்றிய, போரை பற்றிய பல பாடல்கள் நம்ம நாட்டு பாடல்கள்னு சொல்கிறோம், நாட்டார் பாடல்கள்னு சொல்கிறோம்ல. இந்த பாடலை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாடாக இனமாக பாடுறாங்க. உலகின் மூத்த இனம் தமிழ். இப்போ தமிழ் இனமாக நம்மெல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கோம். இப்போ இங்கே கூட எடுத்துக்கோமே, நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலான்னா நம்மளால் என்ன பாட முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய மூத்த இனம், எவ்வளவு பாடல்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த இனம்னு சொல்கிறோம்.
ஆனால் நம்மளுக்கு ஒரு பொதுவாக ஒரு பாடல் இல்லையே, ஒரு தமிழ் இனமாக கூடனா ஏன் இப்படி நமக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு யோசித்த பொழுது எங்கள் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. பாடல்கள் நம்மகிட்ட இல்லைன்னு குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையே அதுதான். சொத்து மாதிரி அவ்வளவு கிடக்கு, அதில் கொஞ்சத்தை எடுத்து இன்னைக்கு வீச தான் நாங்கள் வந்திருக்கோம் சில முத்துக்களை. அப்போ அத்தனை 1000 பாடல்கள் இருக்கே, அதில் எத்தனையோ ஒரு அருமையான பாடல்களை ஒன்றை தோண்டி எடுத்து நம்ம இனப்பாடலாக ஏன் நாம் அமைத்து கொள்ளக்கூடாது, நம்மக்கிட்ட இல்லாததா அப்படின்னு சொல்லி எந்த பாடலை பாடினா உலகத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். புரிகிறதுனா அது அவர்கள் மொழியில் விளக்கி சொல்லும் பொழுது உலக வாழ்வியல் தத்துவத்தை 14 வரிகளில் அற்புதமாக சொன்ன ஒரு பாடல். என்ன பாட்டு? கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற உலக தத்துவத்தை இதை எந்த மொழியிலையும் இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. நீங்கள் உலக மொழிகளில் இருக்கிற பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எதை குறித்து இருக்கும்? இப்போ முதல்ல ஒரு குறிப்பில் சொன்னாங்க இல்லையா, முன்னுரையில் இயற்கையை பற்றி இருக்கும், வர்ணனையாக இருக்கும், கற்பனையாக இருக்கும். ஆனால் அறத்தையும் நெறியுமே பாடல்களை எழுதி வாழ்ந்த இனம் நம்ம இனம். அப்படி ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற உலக சகோதரத்துவத்தை தத்துவத்தை அற்புதமான வரிகள் எழுதின இந்த பாட்டு தானே நம்ம இனப்பாட்டலாக இருக்க பொருத்தமாக இருக்கும், தகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த தலைமுறையினர் குறிப்பாக இதை எடுத்து எங்கே போனாலும் பாடி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பாடலை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாட போகிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எப்பவும் 2 முறை நாங்கள் பாடுவோம். முதல் முறை நாங்கள் பாடுவோம், ரொம்ப எளிமையான ஒரு ராகம். உடனே 2வது முறை நீங்கள் எங்களோட சேர்ந்து பாடணும். அப்புறம் ஒரு இடை இசை வரும், அழகான ஒரு நாதஸ்வர இசை வரும்பொழுது எல்லாரும் எழுந்து ஆட போகிறோம். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற என் இடப்பாடலை நான் கொண்டாடி மகிழ போகிறேன்னு நீங்கள் எல்லாம் எழுந்து ஆட போகிறீங்க. இது எங்களுக்காக இல்லை, யாரையும் நாங்கள் எப்பவும் வேண்டி கேட்கறதும் இல்லை, வற்புறுத்துறதும் இல்லை. இது என் மொழி, என் இனப்பாடல், என் பூட்டன் கொடுத்த பாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எழுந்து எங்களோட ஆடலாம். இந்த இசை எப்படி தரமா வரும்? இடை இசை. அப்போ இப்படி தான் நீங்கள் ஆட போகிறீங்க. ஆடி காட்டுங்க. அசைவுகள் தான். முதல்ல பண்ணுறது 8 முறை, கடைசியாக பண்ணுறது 4 முறை. வெறும் கைத்தட்டு தான். அப்போ தானே எல்லாரும் பண்ண முடியும், சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும். இது என் மொழி என் இனப்பாடல்னு நினைக்கிறவங்களாம் எழுந்து எப்படி பண்ண போகிறோன்னு ஒரு பயிற்சி எடுத்துக்குவோம். எழுந்துறீங்க, எழுந்து நில்லுங்க. இங்கே பாருங்க, இடது பக்கம் ஒரு முறை, வலது பக்கம் ஒரு முறை, அப்படி மாறி மாறி 8 முறை கையை சுற்றிக்கிட்டே இருக்கணும், தாளத்துக்கு மேலே தட்டணும். இங்கே பாருங்க, எங்களோட சேர்ந்து பண்ணுங்க. 3 4 தட்டுங்க. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், திரும்ப இன்னும் 4 முறை. இப்ப மேல தட்டணும். இந்த பக்கம். அருமையா பண்ணீங்க. இருங்க 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 இருங்க, எங்க உட்காடுறீங்க? அது பயிற்சி. இப்போ ஒத்திகை. அப்பதான் சிறப்பா நிகழ்ச்சியை பண்ண முடியும். நீங்க பாருங்க. ரெடி 3 4 அவங்க பாத்துக்கோங்க. இப்ப மேல தட்டுங்க. இந்த பக்கம் இன்னொரு கடைசியா. இப்ப அமரலாம். இது ஒத்திகை தான். இனிமேல் தான் பாடல் வரப்போகுது. பாடல் இடையில அந்த இசை வரதுக்கு முன்னாடியே நான் உங்களை எல்லாம் எழுப்பி விட்டுருவேன். எழுந்து நின்று நான் 1 2 3 4 சொன்னேன்னு இந்த நாதஸ்வரத்து மேலே இந்த அசைவுகளை நம்ம செய்ய போகிறோம். எதற்காக இதெல்லாம்? என் இனப்பாடல், என் மொழியை நான் கொண்டாடுறேன், அவ்வளோதான். எல்லா ஊரும் என் ஊர், எல்லா மக்களும் என் உறவினர். நல்லது கெட்டதும் பிறத்தந்து வர்றது கிடையாது, துன்பமும் ஆறுதலும் கூட அப்படிதான். இறப்பு ஒன்றும் புதிதில்லை, எல்லாருக்கும் வர்றது தான். மகிழ்ச்சியான காலங்களில் வாழ்க்கையை கொண்டாடுறதும் இல்லை, துன்பம் வரும் காலங்களில் வாழ்க்கையை வெறுக்கிறதும் இல்லை. வெப்பமான மின்னலையும் குளிர்ச்சியான மழையையும் ஒரே நேரத்தில் தருதே அந்த வானம், அது போல தான் இன்பமும் துன்பமும். பெரிய கற்களையும் புரட்டி போட்ட காட்டாற்று வெள்ளத்துக்கு இடையே போகிற சின்ன படகு மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து போறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பெரியோரை கண்டு வியக்கிறதும் இல்லை, சிறியோரை இகழ்றது நிச்சயமா இல்லை. இதுவே எம் தமிழர் வாழ்வு.
3 யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதர வரா நோதலும் கனிதலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவது அன்று Ready. 1 2 3 4 அப்படியே ஆஹா மேல இந்த பக்கம் இன்னும் 2 முறை வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முடிவில் இன்னாதென்றதும் இளமே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முடிவில் இன்னாதென்றதும் இளமே மின்னோடு வானம் தந்துளி தலை ஆனாது கல் பொழுது இறங்கும் வல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் முனைப்பொன் ஆருயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே தீதும் நன்றும் பிறதர வரா நோதலும் கனிதலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவது அன்று பாடுங்க யாரும் ஊரே யாவரும் கேளு சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர் மேலோர். இதை சொன்னது யாருங்க? பெரும் புலவன் பாரதிய நூற்றாண்டு கடந்து நமக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? சாதி மதம் இனம் மொழின்னு எல்லா வேற்றுமைகளையும் கடந்து ஒரு தேசத்துல எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒற்றுமையா வாழணும்னு நினைச்சார்ல, அந்த பரந்த சிந்தனையும் அதை பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த அவரோட எளிமையான மொழி நடையும் தானே. சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு, அப்புறம் ஆங்கிலம், இப்படி 9 மொழிகளில் தனிப்புலமை பெற்றிருந்த பாரதி என்ன பாடுறாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு பாடுறாரு. அது மட்டுமா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாடி பரவசம் அடைகிறார். 60கள் 70கள் 80கள் 90கள் ஏன் இன்னைக்கு 2K கிட்ஸ் வரைக்கும் தங்கள் பின்னணிக்கு ஏற்ற மாதிரி பாரதியை சொந்தம் கொண்டாடுறாங்க. முதல்ல 60களில் காவடி சிந்து பாணியில இந்த பாடல் எப்படி இருந்திருக்கும் கேட்கலாம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் மரம்பயர் போல் இளம் கண்ணியர் சொண்ட தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் மரம்பயர் போல் இளம் கண்ணியர் சொண்ட தமிழ்நாடு இளம் கண்ணியர் சொண்ட தமிழ்நாடு. அடுத்த தலைமுறை இதே பாடலை மெல்லிசையில கொண்டாடினாங்க. அதை கேட்கலாம்.
பெண்ணை பாராறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி காவிரி தென் பெண்ணை பாராறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதி என்ன படிச்சவனுக்கும் பட்டணத்துக்காரனுக்கும் மட்டுமா சொந்தம்? பாமரனுக்கும் பட்டிக்காட்டனுக்கும் சொந்தம் இல்ல. மண்மனம் மாறாத நம்மளோட மக்கள் இசையில நம்ம செந்தமிழ் புலவனை கேட்கலாம். நன்னே தானே நன்னே தானானே நானானே நானே தன தானானே நானானே நானே தானானே நானே நன்னே ஆஹா தானானே நானே நன்னே தானானே நானே நன்னே ஆஹா தானானே நானே நன்னே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சில பரிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சில பரிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு தன்னே நன்னே நானே நன்னே தானானே நானானே நானே தனை தானானே நானானே நானே தானானே நானே நன்னே ஆஹா தானானே நானே நன்னே தானானே நானே நன்னே ஆஹா தானானே நானே நன்னே ஆஹா தானானே நானே நன்னே ஆஹா தானானே நானே நன்னே. மஜாபா அக்கா கொளுத்திட்டியே. எல்லாரும் கொண்டாடுறாங்களே பாரதிய. நம்ம தமிழ் சமூகத்துல எங்க ஏரியா நிக்குது வட சென்னை. இப்போ நாங்க கொண்டாடுறோம் தட்டு தலை. செந்தமிழ்நாடென்னும் போதினில்லே இன்பத்தேன் வந்து பாயுது காதினில்லே. சொல்லு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்னோ பேச்சினில்லே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி அல்லை. ரிப்பீட். நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும்
இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னோ பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ 2K கிட்ஸ் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்துடலாம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் சம்பத் சிறந்த தமிழ்நாடு பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரிக்கும் பேசும் தமிழ் நாடு தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு 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 செந்தமிழ்நாடு. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே மூச்சினிலே மூச்சினிலே. 15ஆம் நூற்றாண்டுல காளமேகம்னு ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். யாருக்காவது தெரியுமா காளமேக புலவரை? அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா படிச்சிருக்கான், பாடநூல்ல வந்திருக்கு. காளமேக புலவர் சிலேடை பாடல்களை எழுதுறதில் வல்லவர். சிலேடைனா என்ன? இரட்டுற மொழிதல். ஒரே பாடலுக்கு 2 பொருட்கள் இருக்கும். இவர் ஒரு ஆசுகவியும் கூட. இவர்கிட்ட ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா கொடுத்த மாத்திரத்திலே ஒரு பாடல் கொடுத்துருவார். அதே மாதிரி தான் இவர்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாலும் சும்மா இருக்க மாட்டார். பாட்டாலே ஏளனப்படுத்தி கொன்றுவார். இதனாலே அவர் அந்த காலத்தில் வசைப்பாட காளமேகம், திட்டணும்னா இந்த ஆளை கூப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சமூக ஊடகங்கள்லாம் இருக்கிற இந்த காலத்தில் அவர் இருந்திருந்தாருன்னா நம்ம என்ன பேர் வச்சிருப்போம்? லொல்லு காளமேகம், கலாய் காளமேகம், அப்படி ஏதாவது வச்சிருப்போம். இது அவருடைய மொழி ஆற்றலை பற்றியது இல்லையா? இப்போ அடுத்த பக்கத்துல இருந்து பாருங்க, அந்த காலத்தில் அவருடைய சமயத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? சில ஏழை புலவர்கள், சில வயிற்றெரிச்சல் புலவர்கள், சில பொறாமை புலவர்கள், இது எல்லா காலத்திலும் இருக்கிறது தானே. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு நாள் வாயா இந்த ஆள்கிட்ட போய் ஒன்று பண்ணுவோம். அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது நம்மளுடைய கற்பனை, எப்படி இந்த பாடல் உருவாகி இருக்கும். வீட்டு திண்ணையில் உட்காந்து, ஓ காளமேகம் வாயா வெளியில் வர்றாரு. ஏதோ பெரிய ஆசு கவின்றாங்க, ஓசு கவின்றாங்க. நாங்கள் சொல்கிறத உடனே பாடியா பார்ப்போம். என்ன இப்போ உங்களுக்கு பாடணும்? ஒரே எழுத்தில் ஒரு பாடல் எழுதியா? ஒரு எழுத்தில் பாடலா? சரி இந்தா வாங்கிக்காங்கன்னு ஒன்று எழுதுறாரு. ஒரு எழுத்தின் 9 வடிவங்களை த தா தி தி து து, இவ்வளவுதான். இதை வச்சு ஒரு பாடல் எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் எழுதினார். அதோட பொருள் புரிந்தால் அதை வேறு விதமாக நீங்கள் சுவைக்கலாம். அதற்கு முன் முதலில் ஓசையாக கேட்டு இன்புறுங்கள். காதலனை பிரிஞ்சு வர்றா காதலி, அவனுக்கு தூது அனுப்ப நினைக்கிறா. யார் அனுப்புறதுன்னு குழப்பம். அதுதான் இந்த பாடல். தாதி தூதோ தீது. பணிப்பெண் மூலமா தூது சொல்றது சரி வராது. தத்தை தூது ஓதாது. கிளி தூத ஒழுங்கா சொல்லாது. தூதி தூது ஒத்தித்த தூததே. தோழி மூலமா தூது சொல்லலன்னா தூது தாமதம் ஆகிடும்.
தாது ஒத்த துத்தி தத்தாதே. பூவில் இருக்கிற மகரந்தங்கள் மாதிரியான தேமல்கள் என் மேனியில படராது. துதி துத்தே தொத்தீது. இறைவனை துதித்து வழிபடுறதும் இப்போதைக்கு உதவாது. தித்தித்தது ஓதித்திதி. தித்திக்கிற காதலனோட பேரை ஓயாம மனசுக்குள்ள மந்திரம் மாதிரி சொல்றதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. பொருட்சியோட இந்த பாடலை கேட்கலாம் வாங்க. எப்படி காலமேகம் பாராட்டணுமா இல்லையா? இதுக்கிடையில் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். தாதி தூதோ தீது தத்தை தூதோதாது தூதி தூதொத்தித்த தூததே. அதாவது தோழி மூலமாக தகவல் அனுப்புனா அது தாமதமாக போய் சேர்ந்துரும்னு. அதில் வேற ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த பெண்ணு தோழியை தூது அனுப்புனா அவன் அவளோட போயிட்டானா? இல்லை இப்படி நிறையா நடந்திருக்குல்ல. காதல் கடிதம் கொண்டு போனவங்கெல்லாம் கணவனான கதைகள் பல நமக்கு அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த தத்துவம் அந்த தத்தகாரத்துக்குள்ளே உட்காந்துருக்காது, அதனால தாமதமாயிரும்னு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். திண்ணையில் உட்காந்துருக்குதுங்களே இந்த கூட்டம், வயிற்றுச்சல் கூட்டம். என்னையா இவன் பாட்டுக்கு சொன்ன உடனே ஒரு எழுத்துல பாடிவிட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, யோ இன்னொன்று கேளியா, ஒன்று பாடிவிட்டான், ஏதோ ஒன்று ஏற்கனவே எழுதி வச்சிருப்பான் போல. அப்போ ஒருத்தர் ஏற்றி விட்டோன்னே ஒருத்தர் சொல்கிறான், யோ ஒன்று பாடிட்டேன், எங்கே இன்னொன்று பாடு பார்ப்போம். அதே எழுத்தை வைத்தா ஆமாம் வேறொரு பாடல் எழுதுறாரு. காலமேகத்தை பாருங்க. பிறகு பொருள், முதலில் ஓசை. தேனை குடிச்சிட்டு போற வண்டை பார்த்து கேட்கிற மாதிரி இந்த பாடலை புலவர் அமைச்சிருக்காரு. தத்தி தாது ஊதுதி. தத்தி தாவி பூவிலிருந்து தேனை குடிக்கிற. தாது ஊதி தத்துதி. தேனை குடிச்சிட்டு மறுபடியும் தத்தி தாவி போற. துத்தி துதைதி. துத்தி அப்படின்னு ஓசை எழுப்பிக்கிட்டே போற. துதைது அத்தாது ஊதுதி. வேற ஒரு பூவுக்கு போய் அதுல இருக்க தேனையும் குடிக்கிற. தித்தித்த தித்தித்த தாதெது. இதுல எந்த பூவுல இருக்க தேன் இனிப்பா இருந்துச்சு? தித்தித்தது எத்தாதோ தித்தித்த தாது. எல்லா பூவுல இருக்க தேனும் இனிப்பானது தானாலும் எந்த தேன் அதிகமா இனிச்சதுன்னு சொல்லு. இப்போ பொருட்சுவையோட இந்த பாடலை கேட்போம். காலமேகத்துக்கு உங்களோட முழு பாராட்டை தெரிவிக்கணும். சரி, இங்கே நிறைய மொழிகள் படிக்கிறவங்களாம் இருப்பீங்க. இங்கிலீஷ் பலர் நம்ம படிக்கிறோம். ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ், ஸ்பானிஷ், இப்படி பல மொழிகளை நீங்கள் போய் இப்போ ChatGPTலையோ கூகுள்லையோ அப்புறம் வீட்டில் போய் ஒரு ஆய்வு பண்ணி பாருங்களேன். எந்த மொழியிலையாவது இப்படி ஓர் எழுத்தை கொண்டு பாடக்கூடிய ஆற்றல் அந்த மொழிக்கு இருக்கிறதான்னு ஒரு முறை தேடி பாருங்களேன்.
நம்ம அதை கூட தகவலாக சேர்த்துக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த முறை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ காலமேகம் பாடிட்டார். அந்த திண்ணையில் இருந்தவங்க எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனும் இல்லை, துண்டா காணும் துணியை காணான்னு போயிட்டாங்க. அவன் பாட்டுக்கு அவன் இடத்துல இருக்கட்டும், நம்ம இடத்துல இருப்போம். நகரங்களையும் சில கிராமங்களையும் இருக்கிற பெண்கள் நல்லா படிச்சு நல்ல பதவியில இருந்தாலும் எல்லா பெண்களும் படிச்சுட்டதா கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. படிக்கிற பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது உண்மை. ஆனா எல்லாரும் படிக்கல. பல பெண்களுக்கு இன்னமும் கல்வி கிடைக்கல. வறுமை, கல்வி அறிவில்லாத பெற்றோர், இதெல்லாம் இதுக்கு முக்கிய காரணம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இன்னைக்கு போய் பார்த்தாலும் மனசு பதைக்குது. 15 வயது சிறுமி கையில 1 வயசு குழந்தை. அரசு எவ்வளவு சட்டங்களை இயற்றினாலும், தண்டனைகளை எவ்வளவு கடுமையா வலியுறுத்தினாலும் இந்த அவலம் குறைஞ்ச பாடில்லை. அந்த பெண்களுக்கு சுய சிந்தனையை தூண்டுற கல்வியை கொடுக்காத வரைக்கும் இது நிறுத்த முடியாது. கல்வி அறிவு மட்டும்தான் இதுக்கு விடிவு. தன்னை காப்பாற்றிக்கவும், சுயசார்பு ஏற்படுத்திக்கவும், முன்னேறவும் கல்வி இன்றியமையாதது. நாமளும் நம்ம அம்மாக்களும் படிச்சிருக்கோம்னா அதுக்கு போராடிய பாரதியும் பாரதிதாசனும் பெரியாரும் போற்றப்பட வேண்டியவங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடல். இன்னமும் கல்வி மறுக்கப்பட்டு கிடக்கிற அந்த பாவப்பட்ட இளம் பெண்களின் அவல நிலை மாற நம்ம விடுதலை போராட்ட காலத்தில் உப்பு வரியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா? அப்போ காந்திஜியார் அவர்கள் என்ன ஆணையிட்டு இருந்தார்னா, எல்லாம் அவரவர் மாநிலத்தில் முழக்கங்கள் எழுப்பிக்கொண்டு அந்த உப்பு தளங்களுக்கு ஒரு போராட்டம் மார்க்கமாக நீங்கள் செல்லுங்கள் பேரணியாகன்னு. தமிழ்நாட்டில் இது மூதறிஞர் ராஜாஜி ஐயா தலைமையில் நடந்தது. எங்கேருந்து எங்கே போனாங்கன்னு தெரியும் இல்லையா? மதுரையிலேருந்து வேதாரண்யத்துக்கு உப்பு களத்துக்கு போகிறாங்க. அப்போ போகிற சமயத்தில் இவர்களுக்கு ஏதாவது முழக்கங்கள் எழுதி தரணுமே, எல்லாரும் அவ்வளவு தொலைவு நடக்கணுமேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க.
அப்போ இந்த நம்ம நாமக்கல் கவிஞர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன? ராமலிங்கனார். யாருங்க அது சொல்றது? எல்லாத்துக்கும் சே அட்டகாசம், கைத்தட்டுங்க. ஏன்னா நம்மளுடைய வரலாற்று தலைவர்களை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியே. இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று தலைமைச் செயலகத்தில் இருக்க ஒரு 10 மாடி கட்டடம். ஒரு நாளாவது நம்ம இதை அவர் அந்த வழியாக போகும்பொழுது கூகுள் பண்ணி இந்த நாமக்கல் கவிஞர் யாருன்னு தெரிந்துக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கணும். சும்மா ஒரு கட்டடத்துக்கு ஒரு பேரை வைத்து விட மாட்டார்கள். அந்த நாமக்கல் கவிஞர் தான் அந்த சமயத்தில் வாழ்ந்தவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, முழக்கங்கள் பத்தாதுன்னு ஒரு பாடல் எழுதுறாரு. காந்திஜியாருடையது அறவழி போராட்டம்ன்றது அகிம்சை என்பது உங்களுக்கு தெரியும். இவர் முதல்ல பாலகங்காதர திலகனுடைய சீடர் மாதிரி இருந்தவர். யாரு? நம்ம நாமக்கல் கவிஞர். ஆனால் காந்திஜியனோட அறவழி கொள்கை அதில் ஈர்க்கப்பட்டு அவரிடம் வந்து இவர்கிட்ட வந்து அறவழியை பற்றி ஒரு பாடல் எழுதணும். ஆனால் அதில் புரட்சி வெடிக்கணும்னு சொல்லி இந்த பாடலை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு கத்தி எடுத்துகிட்டு போகணும் போல இருக்கும், வாழை எடுத்துகிட்டு போகணும் போல இருக்கும், துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது மூடத்தனமாக பண்ணிடாதீங்க, அறவழி மட்டும்தான் வெல்லும் வழின்னு முதல் வரியிலேயே அதை சொல்லியிருப்பார் கருத்தை. என்ன பாட்டு? கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. யோ, கத்தியும் இல்லை ரத்தம் இல்லை, என்னையா யுத்தம்? அதுதான் அறவழி போராட்டம்னு அந்த பாடல் வரிகளை இப்போ பாடும்பொழுது கேளுங்க. தமிழ் ஓசையில் ஏன் மொழி நிகழ்ச்சி நாங்கள் சொன்னோம்னா அதனால தான் இவ்வளவு செலவு செய்து முன்னாடி 2 LED திரைகள் வைக்கிறோம். எல்லா வரிகளும் எல்லா சொற்களும் உங்கள் கண்களிலும் மனதுகளிலும் இறங்க வேண்டும் என்பதற்காக. இந்த பாடலின் வரிகளை பாருங்க. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அவர் எப்படி ஒரு அறவழி போராட்டத்தை முழு வீச்சோட புரட்சிகரமாக எழுதியிருக்காருன்னு. இன்றைக்கு இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடல் இது. போராட்டம் நடத்த வேண்டும், எதிர்க்க வேண்டும், யுத்தம் என்று தொடங்க வேண்டும். ஆனால் எல்லாமே அறவழி. அவர் சொல்லியிருப்பார் பாருங்க, ஒவ்வொரு வரியிலையா பாருங்களேன். எதிரி என்று யாரும் இல்லைன்னுவார். அப்புறம் என்னையா போர்? அவ்வளவு அழகான வரிகளாக இருக்கும். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாருக்கு இந்த பாடலை படைப்போம். அவர் என்ன உணர்வில் அன்று எழுதினாரோ அதே உணர்வில் இந்த பாடலை பாட முயற்சிக்கிறோம். ஆனால் ராகம் மெட்டெல்லாம் எங்களுடையது, உணர்வு அப்படி இருக்கும். பல இளைஞர்கள் வைக்கலாம், யார் இந்த நாமக்கல் கவிஞர், யார் இந்த ராமலிங்கனார்? தமிழன் என்று சொல்லடா, இதை கற்று வச்சிருக்கீங்கல்ல, அது கொடுத்தவரே இவர்தான்றது நம்ம தெரியாமல் இருக்கோம். பார்த்தீங்களா? தமிழன் என்ற ஒரு இனம் ஒன்று, அவருக்கு இதுவும் அவருடைய முழக்கம்தான். இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அவரை வைத்து கொண்டாடலை, ஆனால் அவருடைய முழக்கங்களை மட்டும் இரவல் வாங்கி கொண்டோம். அவருடைய அந்த அற்புதமான அறவழி பாடல். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். ஒண்டி அண்டி குண்டமே
உலகத்திலேயே அதிகம் பாடப்படுகிற பாடல் எதுவென்று தெரியுமா? இது வந்து சும்மா அவுட் ஆஃப் காமன் சென்ஸ் நீங்கள் ஊகித்து விடலாம், சும்மா சொல்லலாம். அது என்னவா இருக்க முடியும்? The most sung song in the entire world across any language. எந்த நேஷனல் ஆந்தம். யார் நேஷனல் ஆந்தம்? அவங்க ஒரு பாட்டுங்க, விச் இஸ் வந்தே மாதரமா. என்னங்க ஜனகணமன எப்படிங்க உலகத்தில் யூரோப்பில் பாடுவாங்களா, ஆஸ்திரேலியாவில் பாடுவாங்களா, அமெரிக்காவில்? ஹாப்பி பர்த்டே டு யூ, அவ்வளோதான். காமன் சென்ஸ்லேயே சொல்லிடலாம். அது சரி, அதுக்கு என்னன்னா காரணம்னு நினைக்கிறீங்க? முதல்ல பிறந்ததுக்கெல்லாம் பர்த்டே வந்து தொலைக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? எல்லாருக்கும், உங்களுக்கும் வரும், எனக்கு வரும், அதுக்கும் வரும், இதுக்கும் வரும், அதனால பாடுறாங்க. சரி, ஆனால் இங்கிலீஷ்ல எல்லாம் பாடுறாங்க. தமிழ்நாட்டிலேயே மூத்த மொழியா மூத்த குடியா, ஆனால் இங்கிலீஷில் தான் ஹாப்பி பர்த்டே பாடுவோம் இல்லையா? ஏங்க ஒன்றும் தெரியாமல் நடிக்கக்கூடாது. நீங்கள் சொல்லனா கூட தெரியும், எல்லார் வீட்லையும் இங்கிலீஷ் தான். சரி, எதனாலும் உலகம் முழுக்க அவன் மொழி இல்லைனாலும் இந்த மொழியில் பாடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச எளிமையான சொற்கள், எளிமையான ராகம், மெட்டு, ரொம்ப சின்னது, அதனால எல்லாரும் பாடுறோம். சரி, நீங்கள் தான் பெரிய குடியாச்சே, மூத்த மொழியாச்சே, ஏன் உங்களோடதுல அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை? அதனால தான் இல்லாததுனால தான் அதை எடுத்து பாடுறோம். அப்படி வெறும் குறை மட்டும் சொல்லக்கூடாது என்று நிவர்த்தி செய்ய நாங்கள் ஒரு பாடலை உருவாக்கி இருக்கிறோம். சின்ன பாடல், தமிழின் தொன்மையோடு, ஒரு எளிமையான வரிகளோடு. இதை எல்லாரும் இனிமே தமிழினமாக அவர்கள் வீட்டில் பாடிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைத்து உருவாக்கி இருக்கிறோம். அதை கேளுங்க. சரி, இதென்ன ஜனவரி 1. இந்த ஜனவரி 1 புது ஆண்டுக்காகவும் இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடுவோம். இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர் என்றால் எழுந்து நில்லுங்க. ஜனவரி மாதம் முழுக்க எந்த தேதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடுகிறோம். எழுந்து நில்லுங்க, நாங்கள் காத்திருப்போம். எழுந்து நில்லுங்க, இன்னும் காத்திருக்கேன். ஜனவரி 1 to 31 வரை. 31 இருக்குல்லங்க ஜனவரிக்கு. எழுந்து நில்லுங்க. அங்கே யாரோ ஒருத்தர் அரை மனசு பார்த்தீங்களா? எல்லாம் நிற்கிறீங்களா? உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து பாடலை முடித்த பிறகு நான் அந்த அரும் தகவலை சொல்கிறேன். யோ குண்டா நில்லியா? உங்களுக்கு பாடிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஐயா நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில பிறந்தநாள் ஸ்வீட்டுங்களா? நன்றிங்கய்யா. ஐயா பாக்கெட்ல நெஞ்சோடு வச்சிருப்பார் போல, இலகி ஒட்டிக்கிச்சு சாக்லேட். ஓகே, அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்குவோம். ஐயா எழுந்து நின்றீங்களா இல்லையா? யாருக்கெல்லாம் பாடணுமோ அவங்களாம் நில்லுங்க. ஐயாலாம் பாருங்க, எவ்வளோ சின்னவங்களும் நிற்கிறீங்க, இளையவரும் நிற்கிறீங்க, பெரியவங்களும் நிற்கிறீங்க. பாப்பாவோட பர்த்டே மாமா. இங்கே பாருங்க, எல்லா வயதினரும் இருக்கிறீங்க. ஐயா உங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் இது வரைக்கும் எப்போவாவது உங்களுடைய தாய்மொழியில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கிடைச்சிருக்காயா? எப்போ கிடைச்சிருக்கு பாருங்க, எத்தனை ஆண்டுகள் கழிச்சு. நீங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். தமிழில் முதல் முறை பிறந்தநாள் வாழ்த்து உங்களுக்கெல்லாம். எங்கம்மா புருஷன்? யோ எந்திரியா. இங்கே பாடுற உங்களோட கணவர் அங்கே உட்காந்துருக்காரா, எந்திரிக்க மாட்டான்னு பிடிவாதமா. எங்கேயா ஒளிஞ்சிருக்கிற? அவர் மறையக்கூடிய உருவம் இல்லையா? இந்த பாருங்க. யோ என்னது இது? உனக்காக மனைவி அங்கே உயிரை கொடுத்து பாடிட்டு இருக்க, நீ உட்காந்துட்டு இருக்கிற. உங்களுக்கு சேர்த்து தான் வாழ்த்து, போய் தொலைன்னு சொல்லிடுமா. நன்றி, அமருங்கள். நீங்க நிறைவாக 2 பாடல்கள் தான். உங்களுக்கு தாமதமாகுதுன்னு எனக்கு தெரியும். கொடுக்க வந்தது கொடுக்காமல் போக எங்களுக்கு மனதில்லை. நேரம் ஆகுதுன்னு போனால் அவள் பாருங்க, ஃப்ளைட்டை பிடிக்கணும் பெங்களூருக்கு, அந்த பொண்ணு விமான நிலையத்துக்கு போகணும். இருந்தாலும் உங்களுக்காக பாடுவதற்காக அந்த ரிஸ்கையும் எடுத்து இங்கே பாடிக்கொண்டிருக்கார். 2 பாடல்கள் முடிச்சிருவோம். தமிழ் மொழியின் சிறப்புகளில் தனிச்சிறப்புன்னு சொல்லணும்னா அதோட சொல்லாட்சி. ஆங்கிலத்தில் ஒரு பெண்ணை குறிக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? விமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வயது அதில் தெரியாது. அவங்க வயதை குறிக்கணும்னா ஓல்டர் இல்லைன்னா யங்கருங்கிற வார்த்தையை முன்னாடி சொல்லணும்.
ஆனா நம்ம தமிழ் மொழியில பாருங்க வயதுக்கேற்ற மாதிரி 7 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேருளம் பெண். இத்தனை சொற்களை பெண்ணுங்கிற ஒரு சொல்லுக்காக கொடுத்திருக்கிற மொழி வேற எந்த மொழியில இருக்கு? அதே மாதிரிதான் ஆணுக்கும் பாலன், மீளி, மறவோன், திறவோன், காலை, விடலை, முதுமகன் இத்தனை சொற்களை ஒரே ஒரு சொல்லாக இருக்கிற சொல்லுக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சிறப்புள்ள தமிழ் மொழி அழிந்து போகுமானா? ஆமா, அழிந்து போகும். நீங்க பேசலன்னா அழிந்து போகும். பேசும் மொழி வாழும், பேசாத மொழி சாகும். தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது. அந்த சிறப்பு தொடரும்னா தமிழை பேசணும், தமிழை பேசுவோம், தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன பாடுறாரு? தமிழ் மொழி இல்லையா, தமிழ் அவரோட வாழ்வா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற புரட்சி கவிஞனின் சங்கே முழங்கு இப்போது புத்தக கண்காட்சியில் முழங்கும். முழங்கு சங்கே முழங்கு, 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 சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. முழங்கு சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. தன்னோடு விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். திங்களோடும் செல்வரதி தன்னோடு விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். பெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம், வெங்குருதியாரனில் அமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்.
முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தாய் சங்கார நிசம் என்று சங்கே முழங்கு சங்கார நிசம் என்று சங்கே முழங்கு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தாய் சங்கார நிசம் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. நிறைவு பாடலுக்கு வந்துவிட்டோம். அதற்கு போவதற்கு முன்னாடி நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிற முக்கியமான இருவர். முதல்ல இந்த தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தில் தலைமையில் இருக்கிற லியோனி ஐயா அவர்கள் தான் தமிழ் ஓசையின் அருமையை புரிந்து விளங்கி போன புத்தக கண்காட்சியிலேயே பாட வேண்டும் என்று கேட்டிருந்த பொழுது நாங்கள் அப்போ இங்கே இல்லை, தமிழ் மனத்தை அமெரிக்காவில் பரப்பி கொண்டிருந்தோம். பாட முடியாமல் போய்விட்டது. இந்த முறை முன்னமே எங்களுக்கு அழைத்து அவர் இந்த இடத்துல இந்த புத்தக திருவிழாவில் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பப்பாசி முருகன் ஐயா அவர்களுக்கு தகவல் வந்து அவர்களும் எப்படியாவது இதில் எங்களை பாட வைத்து விட வேண்டும் என்று முயன்றது இப்பொழுது உங்களுக்கெல்லாம் விருந்தாக அமைந்தது. இது தமிழ் ஓசையின் பணி வந்து பொழுதுபோக்குக்காக பாடுவதல்ல. பொழுதுபோக்குக்கு பாடுறதுனா தான் நாங்கள் திரைப்பட பாடல்களை பாடிட்டு போயிடுவோம், 10 காசாவது கிடைக்கும். ஆனால் இது தமிழுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை சேவை என்பது. அதனால தான் நாங்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். இவர்களெல்லாம் தங்கள் வேலைகளை விட்டு பல சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் இடையில குடும்பத்தை ஒரு புத்தாண்டு தினத்தன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி குடும்பத்தினர் அவங்களோட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு. பலர் இன்னும் வர முடியாமல் போனது. இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ரொம்ப பயிற்சி ஒத்திகையெல்லாம் சிரத்தை எடுத்து பண்ணுகிறோம். இவ்வளவு நேர்த்தியாக இந்த ஒலி பாடல் இவங்க பாடுவது இவ்வளவு அழகாக உங்களுக்கு கேட்கிறது இருக்கிறதுனா நாங்கள் சில ஆண்டுகளாக எடுத்துக்கொள்கிற அந்த கடின அதீத முயற்சி. அப்படி நாங்கள் கடுமையாக பயிற்சி செய்கிறோம் ஒரு வாரமும். இவர்களெல்லாம் பல தியாகங்களை செய்து தான் இந்த தமிழ் ஓசையை எப்படியாவது மேடையில் நிகழ்த்தி பலருக்கும் தமிழ் இனத்துக்கு இந்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இது அமைத்து தர வேண்டும் என்று முயல்கிறார்கள். உங்களுக்கு இவர்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நீங்கள் தெரிவிக்க நான் வேண்டுகிறேன். பப்பாசிக்கு மறுபடியும் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஒரு சின்ன தகவல், இப்போ சின்ன பசங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பள்ளியிலையும் கல்லூரியிலையும் வெறுப்போட கசப்போட வேண்டா வெறுப்பாக படித்த ஒரு பாடம்னா அது தமிழ். ஆனால் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறோம் பாருங்கள், தமிழ் ஓசை என்ற குழுவை தொடங்கி சங்ககால பாடல்களை எடுத்து இதை நேரத்தையும் நம்ம சக்தியையும் திறமையும் செலவழித்து எதற்காக பண்ணுறோன்னா அந்த மொழிக்குள்ளே கடந்து உள்ளார்ந்து பார்க்கும்பொழுது தான் இதனுடைய அருமை எனக்கு விளங்கியது. ஏன்னா இன்றைக்கி மொழியை கொண்டு தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பது 30 ஆண்டுகளாக தமிழ் தொலைக்காட்சியை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இந்த தமிழ் என்னை வளர்த்து ஆளாக்கி உயர்த்தி அடையாளப்படுத்தி இருக்கிறது. நான் இதற்கு என்ன செய்ய முடியும் என்று ஒரு இசைக்கலைஞனாகவும் தமிழனாகவும் சிந்தித்த பொழுது விளைந்தது தான் இந்த தமிழ் ஓசை என்கிற பல்குரல் சேர்ந்திசை குழு. எங்கள் பணி தொடரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அமர்ந்து நீங்கள் ரசிப்பது இந்த மொழியை. நமக்குள்ளே இவ்வளோ இருக்கா நம்ம சங்க இலக்கியங்களில், இது ஒரு சின்ன சான்று எடுத்துக்காட்டு இல்லையா? மொத்தம் சங்க இலக்கியங்களில் நமக்கு ஓலைச்சுவடிகளின் மூலமாக கிடைத்திருக்க பாடல்கள் 2464 மாதிரின்னு நினைக்கிறேன். அத்தனை இருக்கும் பொழுது நம்ம பாடின 10-15 பாடல்கள்லேயே இவ்வளவு இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளவு உள்ளே இருக்கும் செய்திகள் தகவல்கள்னு உங்களுக்கு விளங்குதில்லை. இதுதான் எங்களுடைய பணி, தூண்டல் எங்களுடையது. இப்போ நாங்கள் வந்து ஒரு இனிப்பு கடை வச்சுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ இனிப்புகள் வழங்கணும் பார்த்தீங்கல்ல இந்த கடந்த 1.5 மணி நேரங்களாக. இந்த இனிப்பு கடை சுவையானதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த கடையை பற்றி இப்போ எல்லார்ட்டையும் சொல்லணும், எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை போன்ற திருவிழாக்களில், நிகழ்வுகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில், உங்கள் கேளிக்கைகளில், கூடுகளில், நிறுவனங்களில் எல்லா இடத்துலையும் இதை கொண்டு போய் எங்களை சேருங்க. ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சின்னு சொன்னோன்னே பலர் வெளியில் விளம்பர பலகையில் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. இந்த ஆள் சினிமா பாட்டை பாடினா கேட்கலாம், எவன் தமிழ்லாம் உட்காந்து கேட்கறதுன்னு பலர் சென்றிருப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? வறட்சியாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் சில பேர் கலக்கத்தோட பயத்தோடு வந்திருப்பீங்க, சரி என்னதான் பார்ப்போன்னு. ஆனால் இப்போ நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் உங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்கிறது? தமிழ் சலிப்பை ஏற்படுத்துகிறதா? இது அவங்க நினச்ச மாதிரி அதை தாண்டி போனவங்க மாதிரி நீங்கள் போரிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ் வசந்தமாக இருக்கிறனால வசந்தனுக்கு அது வாய்ப்பாக அமைந்து விட்டது, அவ்வளோதான். இங்கே நாங்கள்
பாடிய அத்தனை பாடல்களும் சங்க இலக்கிய சமகால பாடல்கள் வரைக்கும் பாடினோம். உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன் ஐயா பாடல்கள் வரைக்கும். இந்த எல்லா பாடல்களுமே நாங்கள் தான், என்னுடைய மெட்டு, நான் அமைத்த இசை, இது இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று. நிறைவு பாடலுக்கு வந்துவிட்டோம். இந்த தமிழர் திருநாள்னு வந்த உடனே தொலைக்காட்சி திறந்து அதை பொங்கல் அன்னைக்கு தமிழர் திருநாளைக்கு 2 பாட்டு போடுவாங்க. வேதனையாக இருக்கும். அதை பார்த்த உடனே தொலைக்காட்சி மூடிடுறாங்க. 2 பாட்டு தான் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். சொல்லுங்கள், தமிழ் திருநாளுக்கு என்ன பாட்டு போடுவாங்கன்னு. ஒன்று 1964 வந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் போடுவாங்க. அப்புறம் அதை விட்டா மகாநதின்னு ஒரு படம் எடுத்துட்டார், பாவம், அவர் எதுக்கோ எடுத்தார். அந்த பாட்டை போட்டு தேய்ச்சி அதெல்லாம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஃபில்ம் எல்லாம். தமிழர் திருநாளாம், மூத்த குடியாம், தமிழ் தொன்மையான மொழியாம். ஆனால் தமிழர் திருநாள் பற்றி பாட்டே இருக்காதான். நம்ம ரொம்ப வினோதமான ஒரு இனம். சரி, அதை பேசணும்னா வேதனையோடு தான் வீட்டுக்கு போவோம், அதை விட்டுருவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் நாங்கள் சிந்தித்தோம். அப்போ எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்தது. நாங்கள் இப்படி ஒரு பாடலை உருவாக்கி வச்சா எல்லாரும் பயன்படுத்திக்கலாமே, தமிழர் திருநாளுக்கு பெருமையாக தமிழரின் வரலாறையும் அந்த நெறிகளை பற்றியும் ஒரு பாடலை சொன்னால் அருமையாக இருக்குமேன்னு சொல்லி, இதை இவர் தான் எழுத முடியும், இவர் எழுதுனா தான் இந்த சிறப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவரை அணுகிய பொழுது இந்த கருத்தை கேட்டுவிட்டு, ஆஹா, அற்புதமான கருத்து வசந்தன், நம் தாராளமாக செய்வோம் அப்படின்னாரு கவிஞர் வைரமுத்து ஐயா. அப்படி ஒரு பாடல் எழுதி கொடுத்தாரு. என்ன ஒரு சிந்தனை உங்களுக்குன்னாரு. அது ஐயா அப்படி இல்லை, என்ன தான் நீங்கள் தான் இதை அழகாக கொண்டு வரணும். ஒரு 3-4 பக்கங்களுக்கு எழுதி அனுப்புனார் பாருங்க. அந்த பாடல் வரிகளை கேட்க போறீங்க, என்னம்மா இதுக்கு எப்படி இசையமைக்க போகிறோன்னு இருந்தது. ஆனால் ஒரு அற்புதமான பாடலாக அவர் உருவாக்கி தந்தது. சென்ற ஆண்டு இதை செய்தோம். அதை என்னோட யூடியூப் சேனலில் கூட இருக்கு. இயக்குனர் சசிகுமார் அவர்கள், அவரும் பாடி ஆடி நடித்திருக்கிறாரு. பெரிய காணொலியாக என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். தமிழர் திருநாளுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாரும் அதை பகிர்ந்து பயன்படுத்தி கேட்டு இன்புறுங்கள். எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் ஆடல் பாடலுக்கு பயன்படுத்தலாம். கவியரசு வைரமுத்து அவர்களின் வரிகளில் இது அமெரிக்க தமிழ் சங்கங்களின் தலைவராக இருந்த, இப்பொழுது ஆலோசகராக இருக்கிற திரு கால்வெல் வேல்நம்பி என்பவர் தான் பணத்தை செலவழித்து இது தயாரித்தார். பெரிய பொருட்செலவில் இந்த பாடலை நீங்கள் அந்த காணொலியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். தையே தையே தையே, தமிழர் திருநாள் தையே என்கிற அந்த பாடலோடு எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மன்னகம் பின்னகம் பின்னகம் என்ற மூன்றும் இணைத்தவர் தமிழன். மாடு மனிதன் சூரியன் இந்த மூன்றும் துதித்தவன் தமிழன். கருவு கண்டு சாரும் எடுத்தான், இஞ்சி பிழிந்து சாரம் எடுத்தான், மஞ்சள் கொண்டு மருந்தும் எடுத்தான், பயிரை வளர்த்து உயிரை வளர்த்தான். ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அதி வாழ்வே எங்கள் வேட்கை. ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அதி வாழ்வே எங்கள் வேட்கை. வாழின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம். வாழின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம். எடே கோவிந்தா, காலைக்கு தண்ணி காட்டு. நேரம்
ஆச்சு வரசா ஏற போட்டு மாட்ட அன்பா அடிச்சு ஓட்டு மலைச்சா பாடு ஒரு பாட்டு. மாடியங்கள் உழைப்பாளி மாடியங்கள் பங்காளி வீரமைகள் விளையாட்டு விளையாட்டு அதன் வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு. மாடியங்கள் உழைப்பாளி மாடியங்கள் பங்காளி வீரமைகள் விளையாட்டு விளையாட்டு அதன் வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு. காதல் வீரமான பின்னே கவிதை சொன்னது எங்கள் மொழி. காதல் வீரமான பின்னே கவிதை சொன்னது எங்கள் மொழி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி. சிறு சிறு சிறுவென குரு குரு சிறுவென விறு விறு விறுவென ஓடி வர. சின்ன குமரிகள் செல்வத்தரசிகள் வண்ணப் பனிமலர் சூடி வர. மங்கள மங்கள மங்களம் என்றே பொங்கிய பானைகள் பாடி வர. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பூமியும் வானும் ஓசையிட. கட்டுத்தறிகள் விட்டுத் தாவிய கன்றுகள் போல் மனம் துள்ளுதவே. கையின் பெருமை தமிழன் அருமை மையம் அளந்து வாழியவே மையம் அளந்து வாழியவே. மையம் அளந்து வாழியவே மையம் அளந்து வாழியவே. தையே 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 தமிழர் திருநாள் தையே மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே. புயலும் கடந்து மழையும் வரிந்து பனியும் முடிந்து பலனும் அடைந்து. கையில் 4 காசு முழங்கும் வெயில் மாதம் தையே. கையில் 4 காசு முழங்கும் வெயில் மாதம் தையே. தையே 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 தமிழர் திருநாள் தையே மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே. தமிழுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்கள் எல்லாருக்கும் தமிழ் சார்பாக நன்றி. தமிழ் போல நீண்டு வாழுங்கள். பப்பாசிக்கும் நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.